இங்கே அஞ்சலி அழுதுட்ருக்காங்க. அங்கே எங்கள் அப்பாவுக்கு அந்த சடங்கு எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க, செய்யறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்காக போயிட்டு நிற்க கூட முடியலையே, எங்கள் அம்மா கூட சேர்ந்து அழக்கூட முடியலையே. இப்படி பாவி இருக்கனே, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி தானே வேணுனேன். கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு இதுவை கொடுத்துட்டேன், இப்படி ஒரு இது கொடுத்துட்டு என் வாழ்க்கையை கொடுத்துட்டு நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. துளசி வீட்டிலேருந்து யாரும் வரலையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க மாமனார் மாமியார் எல்லோரும் வராங்க. வாங்கன்னு சொல்லி லக்ஷ்மியுமே கூப்பிட்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அதை எல்லாம் வந்துட்டாங்களேன்னு சொல்லி கேட்டு, இல்லை என் பசங்க இன்னும் வரலன்னு சொன்னாங்க. அது சரி, எப்படி வருவாங்க, அவங்கள தான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்தப்போ எந்த காரியமும் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி வெற்றியோட அம்மா கோவமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் பொண்ணு வருவா, நான் வர சொல்லியிருக்கேன், சொந்த விட்டு போயிட்டுருக்காருல, இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கேசவன் வந்துடுறாரு கவிதா கூப்பிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பெரிய பையன் வந்துட்டு வராரு. அவங்க ஒய்ஃபை மட்டும் உள்ளே அமுச்சு விட்டுட்டு அவர் வெளியே நின்றுட்டுருக்கிறாரு. அவர் வரமாட்டேங்கிறாருன்ற மாதிரி வந்து உள்ளே சொல்ல, அண்ணன் வான உள்ளன்னு சொல்லிட்டு போய் துளசி கூப்பிட்றாங்க. நாளை வரல, எதுக்கு வரணும், எப்படியும் அது வேடிக்கை தான் பார்க்க போகிறேன், அந்த வேடிக்கை பக்கத்துக்கு இருந்தே செய்கிறேங்க, அதை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்ருக்கீங்க, அவங்களே செஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிற வான அப்படின்ற மாதிரி துளசி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வாடா உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கடா, ப்ளீஸ் அவங்க முன்னாடி அவமானப்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஏம்மா இன்னைக்கு அவனுக்கு அவமானமாக தெரியுதா, அன்றைக்கி அவமானமாக தெரியலையா, அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி தானே நான் எதுவும் செய்யக்கூடாது அனுப்பிச்சிச்சேன் அப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வாடான்ற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கப்புறமா சரின்ட்டு அவங்களுமே வந்துடுறாரு. சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, இல்லை என் பொண்ணு இன்னும் வரல, சின்ன பொண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணுங்கன்னா அஞ்சலிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க துளசிக்கிட்ட சொல்லி. துளசியுமே கால் பண்ணுறாங்க. அஞ்சலி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு வாமிட்டாக இருக்குது, என்னால் வர முடியலக்கான்னு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரிம்மா நீ ரெஸ்ட் எடு, ட்ராவல் பண்ண இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏதாவது புளிப்பாக சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஃபோனை வச்சுறாங்க. சரி பண்ணலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லோரும் நலங்கு மாதிரி குங்குமம் இதுவெல்லாம் வச்சு விட்றாங்க. பூவெல்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறமா அவங்க வாங்கிட்டு வந்த புடவையை வந்துட்டு அவங்க மேலே இப்படி போடுறாங்க. அதுக்கப்புறம் வலையில் உடைக்கும்னு சொல்லிட்டு வராங்க கிட்ட. கரெக்டாக முருகன் வந்து தடுத்து நிறுத்துறாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கள் அம்மா எப்போவுமே அதோடு தான் இருக்கணும், எங்கள் அப்பாவுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கள் அம்மா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு என்னப்பா இவர் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க பெரிய பையன் வந்துட்டு நாங்களே அமைதியாக இருப்போம், உனக்கு என்னடா புருஷன் இருந்து எல்லாருமே இதுதான் பண்ணோம், அம்மா மட்டும் என்ன விதி விலக்கா, நாங்களே அமைதியாக இருப்போம், உனக்கு என்ன அமைதியாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, போது நிறுத்தினேன், இதை முன்னாடி இன்னும் நீ சொல்லிக்கணும், அவரை திட்டுறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அவன் எது சொன்னாலும் நீங்கள் இது மட்டும் செய்யுங்க, இதெல்லாம் எது கரெக்டாக பண்ணுறது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முருகன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது, நான் விடவே மாட்டேன், அம்மா வந்துட்டு பூவும் புத்தகம் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.